எங்களோட வாழ்க்கையில கைவிடவே படலை. தேவன் எங்களை எந்த இடத்துல என்ன பண்ணல, கைவிட்டதே இல்லை. பல போராட்டங்கள் வந்தது, பல சூழ்நிலை வந்தது, பல சந்தர்ப்பங்கள் நாங்கள் பார்த்தோம், பல காரியங்கள் நாங்கள் சந்திச்சோம், பல போராட்டங்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பல பேர் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாங்க, பல பேர் எழும்பி வந்தாங்க, பல பேர் பேசினாங்க, பல சூழ்நிலை நாங்கள் சந்திச்சோம். ஆனா தேவன் எங்களை கைவிட்டதே இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடங்களிலும் தேவன் எங்களோடு எங்க குடும்பத்தோடு கூட இருந்து அவர் செய்த யுத்தங்களை, அவர் செய்த காரியங்களை, அவர் செய்த கரத்தின் வல்லமையுள்ள கிரியைகளை நாங்கள் கண்டோம். இதோ இப்ப முதிர் வயதானோம், ஆனாலும் கைவிட படல. எங்களுடைய வாழ்நாள்ல அப்பத்துக்காக நாங்க ஒரு நாளிலும் பசியாய் இருந்ததே கிடையாது. தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு சந்தோஷமா இருந்தோமே தவிர, ஆனா ஒரு நாள் கூட நாங்கள் பட்டினியாகவோ பசியாகவோ இருந்தது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. உங்க குடும்பத்துல தேவன் இருந்தாருன்னு சொன்னா இந்த கூடாரம் எப்படி இருக்குமா? எவ்வளவு பேர் எழும்பி வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, இன்னைக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு கழுத்தெடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க. நான் செஞ்சிடறேன்னு வாங்க, நான் இருக்கிறேன்னு வாங்க. இப்படி பல ஏமாற்றங்களும் பல பேர் நம்மள சந்திச்சுட்டு தான் வந்தோம். ஆனா தேவன் அப்படி கிடையாதான், கைவிட மாட்டாரு. தேவனு கைவிட மாட்டார். நம்ம குடும்பத்தை என்ன பண்ண மாட்டாரு, நம்ம கணவர் என்ன பண்ண மாட்டாரு, மனைவி என்ன பண்ண மாட்டாரு, பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாரு, தாய் தகப்பன் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். நம்ம கைவிடுகிற தெய்வம் அவர் அல்ல. கூடாரத்துல எப்பயுமே